ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்க்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் தான் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மொமெண்டம் வந்து இப்போ நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறது காட்டிகிட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக 3053 சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2931 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வந்து பியாண்ட் டாலரன்ஸில் தான் இருக்குது. அதே சமயத்தில் பிஇ வந்து 72.9ஆகவும் பிபி 7.9ஆகவும் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ 25க்கு மேலே போச்சுனாலே ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். பிபி வந்து 5க்கு மேலே போச்சுனாலே ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான். இப்போ கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 11 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 பேர் பை சொல்கிறாங்க, 3 பேர் ஹோல்டு சொல்கிறாங்க, 6 பேர் செல் சொல்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது 316% குவார்டர்லியோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இவங்க வந்து Q2Q என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி 18.7ங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது. இவங்க எம்எஃப் வந்து 0.07% டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்டிங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து 0.24% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்டிங்க. பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப இதில் தான் பபுள் லெவலுக்கு பூமில் தான் இது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். அதனால இதை அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய இதை வந்து குவார்டர்லி இபிஎஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா அதெல்லாம் தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஃபேர் வேல்யூ தாண்டி 9.4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கீழே வந்து என்ன டார்கெட் இருக்குங்கிறது பார்க்குறதுல ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக முதல்ல இது பண்ணி வச்சுட்டு கோடை போட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நம்மளுடைய கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய புக் வேல்யூ வந்து 370.5 இருக்குது. ஸோ இப்போ 370.5ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 1850 தான் இதோடைய மேக்ஸிமம், அதாவது புக் வேல்யூ 5 டைம்ஸ் நம்ம போட்டோம்னாக்க. இப்போ இவன் வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷனுங்கிறது 40.3 இருக்குது. ஸோ இப்போ 40.3ங்கிறத வந்து நம்ம வந்து எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 40.3 இன்ட்டு 25 போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்ட்டு 25ன்னு போட்டோம்னாக்க 1007 தான் வருது. ஸோ இப்போ 1000 ரூபாலேருந்து 1800 அந்த ரேஞ்சுக்கு தான், 1800 ரேஞ்சுக்கு தான் இதோட ஒர்த்து இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அதனால 1800 மேலே, 1800 ஹை தான், 1800 மேலே எப்படி போனாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போன மாதிரி தான். சரி, இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஸ்விங்கோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு 3568 அப்படிங்கிற ஸ்கோர் தேவைப்படுது. இவன் ஆல்ரெடி 3402 எடுத்திருக்கிறான் ஹை. ஸோ 3568 போகுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் 1045க்கு மேலே எவ்வளோ போனாலும் ஓவர் வேல்யூ தான். ஆமாம், இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இப்போ 1045லேருந்து 1850 வரைக்கும் தான் ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து ஏதோ அந்த ரேஞ்சை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டேட்டா இருக்குது. இதுக்கு மேலே போகிறதுக்கு எதுக்குமே நமக்கு வந்து ஃபண்டமெண்டலாக டேட்டா இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. டெக்னிக்கலாக மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா 3568 அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 2618லையோ இல்லாட்டி அதை உடைச்சானாக்க 2318 இந்த ரேஞ்சில் வரும்போது மிட் பாயிண்ட் வந்து 2450. இங்கே எங்கேயாவது கரெக்ஷன் எடுத்தான்னாக்க, கரெக்ஷன் எடுத்து திருப்பி அப் ட்ரெண்டுக்கு சைடு கிட்ட ஆனான்னாக்க 3568 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2318 உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரீஜனுக்குள்ளே எங்கிட்டாவது வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து 1350லேருந்து 1850 கிட்டக்க ஏதோ ஒரு ரீஜனில் வரும். இது சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து இபிஎஸ்ஸை வந்து கூட எடுத்து இவங்க வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வேல்யூ ஓவர் வேல்யூங்கிற இடத்துல நமக்கு வந்து மேட்ச் ஆகிட்டே வரும்போது மேலே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இபிஎஸ் எவ்வளோ தூரம் எடுக்க போகிறாங்களோ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து டென்டேட்டிவாக இபிஎஸோட டிடிஎம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கான டிடிஎம்மையும் போட்டுட்டு தான் எனக்கு இந்த வேல்யூ வந்துருக்கு. இந்த 1045லேருந்து 1850ங்கிற ரேஞ்ச் வேல்யூ வந்து எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. இது வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் நம்ம வந்து திருப்பி ப்ரைஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஸ்விங்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3568 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதோட அது வந்து கீழே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2618 சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதை உடைச்சாங்க
எடுத்தாங்கன்னாக்க ரேஞ்ச் வந்து 2318 வரைக்கும் இருக்குது. நடுவில் மிட் பாயிண்ட் 2450. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவில் எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்து திருப்பி அப் ட்ரெண்டுக்கு போனால்தான், அப் ட்ரெண்டுக்குள்ளே போச்சுன்னா 3568க்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இது 1350லேருந்து 1850 இந்த லெவலில் ப்ரைஸ் ரேஞ்சில் எங்கேயோ வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ இபிஎஸ் ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லாத காட்டிலும் கம்மியாக எடுத்தாங்கன்னா கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.